जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். கோவிந்தரின் சிறப்பு தொடர்கிறது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்று உலக தலைவர்கள் கூடி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுகிற மாதிரி, அதாவது தீர்மானம் நிறைவேற்றுவது போல், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர் ஆகிய 4 பெரிய மகான்கள் கூடிய மகாநாட்டில் இப்படி ரெசல்யூஷன் பாஸ் ஆயிற்று. கோவிந்த பகவத்பாதர் நர்மதை நதிக்கரைக்கு போய் சேர்ந்தார். பூர்வாசிரமத்தில் எந்த மரத்துக்கு மேலே சிஷ்யராக இருந்து கொண்டு வியாக்கரண உபதேசம் கேட்டாரோ அதே மரத்தின் அடியில் ஒரு குகையில் தாம் பிரம்ம வித்யோபதேசம் செய்வதற்கான சிஷ்யரை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு அப்படியே நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார். மகாவிஷ்ணு ஹிருதய கமலத்தில் நடராஜ தரிசனம் கண்டதில் உண்டான அவரது சரீர கனத்தை ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை என்பதில் ஆரம்பித்து சிதம்பரத்தில் நடந்த பாடம், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர் சரித்திரங்கள் ஆகிய எல்லாம் பதஞ்சலி சரித்திரத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறது. அந்த 2 பேரையும் பரம குருவாகவும் பெற்ற ஆச்சாரியாளின் சரித்திரம் கடைசியான அதன் 8ஆம் சர்க்கத்தில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய சரித்திரம்தான் விஸ்தாரமாக சங்கர விஜயம் என்றே உள்ள புஸ்தகங்களில் சொல்லியிருக்கிறதே என்பதால் பூர்வாச்சாரியார்கள் சரித்திரத்தை மட்டும் விரித்தும் இதை சுருக்கியும், அதாவது ராமபத்ர தீக்ஷிதர் எழுதியிருப்பதாக தோன்றுகிறது. ராமபத்ர தீக்ஷிதரே வையாகரணியாக, அதாவது வியாக்கரணத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்ததால் மகாபாஷ்யம் செய்யப்பட்டு பிரச்சாரமானதை ஒரு காவியமாக எழுத வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாயிருந்தது. மகாபாஷ்ய கர்த்தாவின் பெயரில்தானே புஸ்தகமே பதஞ்சலி சரிதம் எனப்படுகிறது. எனவே அதில் சங்கர விஜயத்தை விஸ்தாரமாகச் சேர்க்க இடம் இல்லை. ஆனாலும் புண்ணிய சரித்திரத்தை சொல்லாமல் விடப்படாது என்று சுருக்கமாக இருந்தாலும் தம்முடைய ஆச்சாரிய பக்தியை கொட்டி எழுதிவிட்டார். காலடியில் ஆற்றில் பாலசங்கரின் காலை முதலை பிடித்ததில் இந்த கதையை ஆரம்பித்திருக்கிறது. அத்ராந்தரே சரித்தி நக்ர கிரஹீத பாதக என்று ஆரம்பம். சரித்தி ஆற்றில், நக்ர முதலையால், கிரஹீத பாதக பிடிக்கப்பட்ட பாதம். அப்புறம் ஆச்சாரியாள் குருவை தேடிப்போய் உபதேசம் பெற்றது, காசிக்கு போனது, பாஷ்யம் பண்ணியது, திக்விஜயம் பண்ணியது முதலியவற்றை சொல்லி சம்ஷேபமாக, அதாவது சுருக்கமாக ஒரு கடைசி ஸ்லோகத்துடன் முடித்திருக்கிறது. கோவிந்த தேசிகம் உபாஸ்ய சிராய பக்தியா தஸ்மின் ஸ்திதே நிஜ மஹிம்னி விதேக முக்தியா அத்வைத பாஷ்யம் உபகல்ப்ய திசோ விஜித்ய காஞ்சிபுரே ஸ்திதிம் அவாப்ப ச சங்கரார்ய. சங்கராச்சாரிய என்பதை சங்கரார்ய என்று சொல்லி முடித்திருக்கிறது. மீட்டரை உத்தேசித்து இப்படி ஆச்சாரிய என்பதை ஆரிய என்று சொல்லி இருப்பதும் நல்ல அர்த்தம் கொடுக்கிறது. ஆரியர் என்றால் உயர்ந்தவர், உத்தமமானவர். அதுதான் ஐயர் என்றானது. சங்கரர் என்ற உயர்ந்த புருஷர் சங்கராரியர். அவர் கோவிந்த குருவை வெகு காலம் பக்தியுடன் உபாசித்து வந்தார், அதாவது குரு சுஸ்ரூஷை செய்து வந்தார். கோவிந்த தேசிகம் உபாசிய சிராய பக்தியா. ஆச்சாரியாள் பல வருஷங்கள் கோவிந்த பகவத்பாதருடன் இருந்ததாக சொல்வதற்கில்லை. 8 வயசில் சந்நியாசியான அவர் 16 வயசுக்குள் காசிக்கு போய் தம்முடைய பாஷ்யங்கள் எல்லாவற்றையும் எழுதிவிட்டார். ஆகையால் நர்மதை கரையில் அவர் குருவுடன் அதிக வருஷங்கள் இருந்திருக்க முடியாது. ஆனாலும் அவர் செய்த இடைவிடாத சுஸ்ரூஷையே பல வருஷம் பணிவிடை செய்வதற்கு சமமாக இருந்ததால்
சிராய என்று போட்டிருக்கிறது. லோகத்துக்கு வழிகாட்டியாக ஆச்சாரியால் சிஷ்யராகி கோவிந்த தேசிகரிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்தும் லோகத்துக்கு வழிகாட்டியாக குரு சுஸ்ரூஷை பண்ணினார். வந்த காரியம் ஆச்சு. வியாசாச்சாரியால் பொறுப்பு கொடுத்த பெரிய காரியத்தை நல்லபடி முடித்தாயிற்று. இனிமேல் சரீர தியாகம் பண்ணி பரமாத்மாவோடேயே கலந்துவிட வேண்டியதுதான் என்று கோவிந்த பகவத்பாதர் நினைத்தார். பிரம்ம ஞானம் பெற்ற பின் சரீரத்தில் இருக்கும் போதே முக்தராகத்தான் இருந்தார். அதற்கு ஜீவன் முக்தி என்று பெயர். அப்புறம் சரீரமும் போய்விடும். அதற்கு விதேக முக்தி என்று பெயர். ஜீவிக்கும் போதே பிரம்மானுபவமான மோட்சத்தில் இருப்பது ஜீவன் முக்தி. ஜீவன் முடிந்து தேகம் போன பின் ஏற்படுவது விதேக முக்தி. அப்படி அவர் லோக வாழ்க்கையை முடித்து சரீரத்தை விட்டு விதேக முக்தி அடைந்தார். தன்னுடைய நிஜஸ்வரூபமான பிரம்மம் என்பதன் மகிமையில் நிலைத்து விட்டார். தஸ்மின் ஸ்திதே நிஜ மகிம்னி விதேக முக்தியா. இப்படி அவர் நிர்யாணம் அடைந்த பிறகே ஆச்சாரியால் குருவாக பணி ஆரம்பித்தார் போல மேலே ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விதமான விருத்தாந்தமும் இருக்கிறது. அதன்படி ஆச்சாரியால் ஜெகதாச்சாரியாளாக திக்விஜயம் செய்து கைலாசம் போய் ஈஸ்வரனிடம் இருந்து பஞ்சலிங்கங்களை பெற்று பதரி கேதாரம் முதலிய இடங்கள் வழியாக திரும்பும்போது கௌடபாதரையும் கோவிந்த பகவத்பாதரையும் தரிசனம் பண்ணி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி நமஸ்காரம் செய்தார் என்று தெரிகிறது. பதஞ்சலி சரிதப்படி கோவிந்தரின் விதேக மூர்த்திக்கு அப்புறம்தான் ஆச்சாரியால் நிஜமாகவே ஆச்சாரியராக பணி ஆரம்பித்தது. தஸ்மின் ஸ்திதே நிஜ மகிம்னி விதேக முக்தியா. கோவிந்தர் விதேக முக்தி அடைந்து நிஜ ஆத்ம மகிமையில் நிலைத்த பின் ஆச்சாரியால் என்ன செய்தார் என்று பின்பாதி ஸ்லோகத்தில் கண்டென்ஸ் பண்ணி சொல்லி கதையை முடித்திருக்கிறது. என்ன செய்தார் என்றால் அத்வைதபரமான பாஷ்யங்களை எல்லாம் அழகாக இயற்றினார். அத்வைத பாஷ்யம் உபகல்பிய அந்த சித்தாந்தத்தை வெற்றிகரமாக பரப்புவதற்காக தேசம் பூராவும் சஞ்சாரம் செய்தார். திக்விஜயம் செய்தார். திசோ விஜித்ய திசைகளை ஜெயித்தார். அதாவது 4 திசையிலும் இருந்த மாற்று சித்தாந்தக்காரர்களை வாதத்தால் ஜெயித்தார். சர்வ ஜனங்களின் ஹிருதயத்தையும் அன்பினால் ஜெயித்தார். இப்படி ஜெயித்து விஜித்ய முடிவாக காஞ்சிபுரே ஸ்திதிம் அவாப காஞ்சியில் ஸ்திரவாசம் வைத்து கொண்டு விட்டார். ஸ்திதி என்றால் முடிந்து போவது என்றும் அர்த்தம் உண்டு. கடைசி காலத்தில் ஆச்சாரியால் காஞ்சியில் வசித்துவிட்டு அங்கேயே அவதார வாழ்க்கையின் முடிவை அடைந்தார் என்று அர்த்தம். கோவிந்தரின் சிறப்பு நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।